புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க உள்ளோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு 85,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது. தமிழக கர்நாடக எல்லையான பிலுகுண்டுலுவில் இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 60,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் மேட்டூர் அணை இன்னும் ஓரிரு நாட்களில் 90 அடியை எட்ட வாய்ப்புள்ளது. ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு மேட்டூர் அணையில் இருந்து கூடுதலாக 3,000 கன அடி தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். காவிரி கரையோர மக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்காக நாளை முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை கூடுதல் தண்ணீர் திறக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா மற்றும் இந்து அமைப்புகளின் தலைவர்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தமிழக காவல்துறை தலைவர் ராமானுஜம் விளக்கம் அளித்துள்ளார். இந்து அமைப்பினர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறுவது உண்மையில்லை எனவும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் ராமானுஜம் தெரிவித்தார். இந்து அமைப்பினர் மீதான தாக்குதல்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக நடத்தப்பட்டது என ராமானுஜம் கூறுவதை ஏற்க முடியாது என்று பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் இதனை அவர் தெரிவித்தார். முன்னதாக ரமேஷ் கொலை தொடர்பாக பாரதிய ஜனதா குழு தமிழக உள்துறை செயலாளரை சந்தித்து மனு அளித்தது. இதனிடையே ரமேஷ் கொலை தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வீரப்பன் கூட்டாளிகள் 4 தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க கோரும் மனு மீதான விசாரணை அக்டோபர் 22ஆம் தேதி நடைபெறும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. வீரப்பன் கூட்டாளிகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனையை குறைக்க கோரி வீரப்பன் கூட்டாளிகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்றுடன் நிறைவடைந்தது. மொத்தமுள்ள 2,05,628 இடங்களை நிரப்ப 35 நாட்கள் கலந்தாய்வு நடைபெற்றது. நேற்று வரை 1,22,524 இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. பிளஸ் 2 துணைத் தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கான சிறப்பு பொறியியல் துணை கலந்தாய்வு நாளை மறுநாள் நடைபெறுகிறது. சென்னை நகரில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்க கோரி சென்னை மாமன்ற கூட்டத்தில் இருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் தண்டையார்பேட்டையில் நிலத்தடி நீரில் எரிபொருள் கலந்தது தொடர்பாக கேள்வி எழுப்பினார். இதற்கு மேயர் சைதை துரைசாமி பதில் அளிக்காததால் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். விருதுநகர் மாவட்ட பட்டாசு ஆலைகளில் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான கண்காணிப்பு குழு ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஆய்வறிக்கையை ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிவகாசியில் அனுமதியின்றி செயல்படும் பட்டாசு ஆலைகளுக்கு சீல் வைக்க உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஹொசூர் சிப்காட் பகுதியில் சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானையை பிடிக்கும் முயற்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அந்த யானையை விரட்டி அடிக்க 3 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மயக்க மருந்து செலுத்தி காட்டு யானையை பிடிக்க 2வது நாளாக இன்று நடந்த முயற்சியும் தோல்வியிலேயே முடிவடைந்தது. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களின் காவல் நீட்டிக்கப்பட்டதை கண்டித்து வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக மீனவர் சங்கம் எச்சரித்துள்ளது. அனுராதபுரம் சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களது குடும்பத்தினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். உணவு பாதுகாப்பு சட்டம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். இந்த சட்டத்தை நாடாளுமன்றமே முடிவு செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அவசர சட்டம் மூலம் உணவு பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உடன்பாடு இல்லை எனவும் டி ராஜா கூறினார். ஏழ்மையை நிர்ணயிக்க மத்திய அரசு பின்பற்றும் அளவுகோல் கொடூரமான நகைச்சுவை என்று பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் விமர்சித்துள்ளார். கலோரியையும் பொருட்களை வாங்க செலவிடும் பணத்தையும் அடிப்படையாக வைத்து இதனை அளவிடக்கூடாது என அவர் கூறினார். நகர்ப்புறங்களில் நாள் ஒன்றுக்கு 34 ரூபாய்க்கு அதிகமாகவும், கிராமப்புறங்களில் நாள் ஒன்றுக்கு 27 ரூபாய்க்கு மேலாகவும் பணம் ஈட்டுவோர் வறுமை கோட்டிற்கு மேலே உள்ளவர்கள் என கூறுவது வேடிக்கையானது என நிதிஷ்குமார் சாடினார். 1 ரூபாயில் வயிறார சாப்பிடலாம் என கருத்து கூறியதற்காக மத்திய அமைச்சர் ஃபரூக் அப்துல்லா வருத்தம் தெரிவித்துள்ளார். தான் கூறிய கருத்து யாரையாவது புண்படுத்தி இருந்தால் அதற்காக வருந்துவதாக அவர் தெரிவித்துள்ளார்.
இதேபோல 12 ரூபாயில் முழுமையான உணவு கிடைக்கும் என கருத்து தெரிவித்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ராஜ் பாப்பரும் வருத்தம் தெரிவித்துள்ளார். ராஜ் பாப்பரின் கருத்து முட்டாள்தனமானது என காங்கிரஸ் கட்சியும் விமர்சித்துள்ளது. பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் பற்றி தெரிவித்த கருத்துக்கு வருந்துவதாக பாரதிய ஜனதா எம்பி சந்தன் மித்ரா கூறியுள்ளார். சென் தொடர்பாக தான் கூறிய கருத்து சற்று வரம்பு மீறியது என்பதை உணர்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியலில் மூக்கை நுழைப்பதை அமர்த்தியா சென் தவிர்க்க வேண்டும் என சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே கருத்து தெரிவித்துள்ளார். தனி தெலுங்கானா மாநிலம் குறித்து அறிவிப்பு வெளியிடுவதற்கான நேரம் வந்துவிட்டதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திக்விஜய் சிங் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா விவகாரம் தொடர்பாக ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர்கள் அக்கட்சியின் மேலிட தலைவர்களை இன்று டெல்லியில் சந்தித்து விவாதித்தனர். இதில் ஆந்திர மாநிலத்தை பிரித்து தனி தெலுங்கானா அமைப்பதால் ஏற்படும் நன்மை தீமைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்திய சீன எல்லையில் ஊடுருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ.கே. ஆண்டனி தெரிவித்தார். கார்கில் போரின் 14வது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீனாவுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை பெய்ஜிங்கில் நடத்தப்படும் என்று கூறினார். நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக வானிலையை அறிந்து கொள்ள உதவும் இஸ்ரோவின் இன்சாட் 3D செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. 2060 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் பிரெஞ்சு கயானாவில் இருந்து இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 1:23 மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் அருகே இளம் பெண் ஒருவர் மீது அமிலம் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் படுகாயமடைந்த அந்த பெண் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பெண்ணின் மீது அமிலம் வீசியது அவரது ஆண் நண்பர் என முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அந்த நபரை காசியாபாத் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அகமதாபாத்தில் அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதில் சிக்கிக்கொண்ட 3 பெண்கள் உள்ளிட்ட 5 பேர் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். 3 அடுக்குகளை கொண்ட அந்த கட்டடத்தின் தரைத்தளத்தில் புதுப்பிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. விபத்து நேரிட்டதற்கான காரணமாக கூறப்படுகிறது. குஜராத்தில் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத், ராஜ்கோட் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்ததால் மக்களை வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்தனர். குஜராத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் பல விரைவு செய்திகளை தொடர்ந்து பார்க்க உள்ளோம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.